சித்தி தாயானே வாழ்க்கையில் முதல் முறையாய் நான் பெற்றதால் அல்ல, என்னுடன் பிறப்பின் பிறப்பால். ஒரு பக்கம் உச்சக்கட்ட பயம் கலந்த பதட்டம். காரணம், பிரசவ அறையில் அவள் என் அக்கா. மறுபக்கம் உச்சக்கட்ட சந்தோஷம். அந்த புதுவரவின் பாலினத்தை அறியவும், அந்த முகச்சாயலை காணவும். ஒரு வழியாய் இந்த உலகம் அந்த உயிரை வரவேற்றது. முதல் முறை அந்த பூமுகத்தை பார்த்த நிமிடங்கள் என்றும் வாழ்க்கையில் அழகானவை, அழியாதவை. முதல் முறை கண்டேன் எங்கள் இரத்தத்தில் எங்களுக்கு சொந்தமான ஒரு புதிய சிறிய உயிரை. கைகள் நடுங்கியது. அழகை ரசிக்க இரு விழிகள் போதவில்லை. அந்த பஞ்சு போன்ற சருமமும் குட்டி குட்டி விரல்களும் இரத்த சிவப்பு நிற உதடும் பூமிப்படா அந்த அழகிய கால்களும் ஒட்டு மொத்தத்தில் என் அக்காவின் சாயலில் ஒரு குட்டி உயிர். இவைகளெல்லாம் என்னை ஏதோ சுவாரஸ்ய உலகிற்கு கூட்டிச் சென்றன. அந்த உயிரை ஒவ்வொரு நாளும் ரசித்தோம். என் கண்களில் வைத்து பார்த்து கொண்டோம். இரவில் முழித்தால் நான் எழுந்து தூங்க வைத்தேன். ஒவ்வொரு நாளும் அந்த உயிரின் வளர்ச்சியை கண்டு முழுமனதாய் அகமகிழ்ந்தோம். அழகிய உடைகளை அணிவித்து ரசித்து ரசித்து சென்றன அந்த நாட்கள். அவள் பெற்றாள் என்ற உணர்வு இல்லாமல் நானே பெற்றது போல் ஒரு உணர்வு. கொஞ்சுவதில் முழு உரிமை, தவறுகள் செய்தால் திட்டி திருத்தவும் முழு உரிமை. அப்படி இருக்கும் அந்த உணர்வு. குறிப்பாக பிஞ்சு குரலில் மழலை மொழியில் அவ்வுயிர் சித்து என்று அழைப்பதற்கு ஈடு இவ்வுலகில் எதுவுமே இல்லை. கூடி சிரித்து மழலை உலகில் புதைந்து விளையாடினால் மன துன்பங்கள் எல்லாம் பறந்தோடி போகும். அந்த பூமுகத்தை கண்டாலே அந்த நாளே மலர்ந்துவிடும். கடைசியாக என்னுடன் பிறப்பிற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இவ்வுலகின் விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷத்தை எனக்கு வாழ்நாள் பரிசாக வழங்கியமைக்கு.